ஜூலை மாதம் 20ஆம் தேதி நாடாளுமன்றம் திருப்பியும் கூட போகுது. ஒரு முக்கியமான அறிக்கையோட பாஜக களத்தில் இறங்குறாங்க. இந்த முறை முக்கியமாக எதிர்த்த தென் மாநிலங்கள் ஆதரவு தெரிவிப்பாங்க அப்படிங்கிற கருத்தை பாஜக ரொம்ப வலுவாக நம்புகிறாங்க. அப்படி எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய மாநிலங்கள் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு அப்படி என்ன மாற்றத்தை டீலிமிட்டேஷன் பில்ல பாஜக கொண்டு வந்திருக்கிறாங்க. பொருளாதார ஆலோசனை குழு சொன்ன அந்த 50% ஃபார்முலா அதையும் தாண்டிய விஷயங்கள் என்னவாக இருக்குது. இந்த 50% ஃபார்முலாவை தாண்டி எல்லை பகுதிகளுடைய வரையறையிலையும் கூட ஒரு கேம் பிளேயை, ஒரு பொலிட்டிக்கல் கேமை பாஜக ப்ளே பண்ணுவாங்க. இதுக்கு முன்பாக ஜம்மு காஷ்மீரில் பண்ணது போல இங்கேயும் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? அப்படி நடந்துச்சு அப்படின்னா தென் மாநிலங்கள், முக்கியமாக தமிழ்நாடு எந்த அளவுக்கு பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு? இது தொடர்பாக தான் இந்த வீடியோ முழுதும் பேச போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது கோப்பா செயலிருந்து. கடந்த ஏப்ரல் மாதம் டீலிமிட்டேஷன், அதாவது 131வது சட்ட திருத்தத்தை ஆளும் அரசான பாஜக அரசு கொண்டு வந்தாங்க. அது மக்களவையில் 2/3 ஆதரவை பெற தவறி என்ன பண்ணிருச்சு அப்படின்னா தோல்வி அடைஞ்சது. டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறதும் தொகுதி மறுவரை, அதாவது திருப்பி கொண்டு வந்துடணும் அப்படின்னும் நாடாளுமன்றத்தில் எம்பிக்களோட எண்ணிக்கை அதிகரிக்கணும் அப்படிங்கிறது பாஜகவினுடைய மிகப்பெரிய ஒரு ஆசையாக இருக்கு. அப்படின்னா 2029 தேர்தல் அப்படிங்கிறது பாஜக ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்குறாங்க. திருப்பி மீண்டும் ஒரு முறை ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுவரைக்கும் இருந்த தேர்தல் காலத்தை தாண்டி 2029 என்பது அடுத்த கட்டத்தை நோக்கி போகும் அப்படிங்கிறதுனால இது போன்ற ஒரு மாறுதல்களை செய்யணும் அப்படிங்கிறதுல தொடர்ந்து முயற்சிகளை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியுது. அப்போ இந்த டீலிமிட்டேஷன் முதலில் என்ன மாதிரியான எதிர்ப்பு குரல்கள் வந்துச்சு அப்படின்னா, முக்கியமாக சொன்னாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா 50% அப்படிங்கிறது பொதுவாக எல்லா மாநிலங்களுக்கும் உயர்த்தப்படும் அப்படின்னு தொடக்கத்தில் சொல்லப்பட்டது. அப்போ ஒரு பக்கத்தில் இருந்து ஆதரவு குரல் வந்துச்சு. எல்லா பக்கமும் 50% உயர்த்தும் பொழுது, அதாவது 100 தொகுதிகள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 50% உயர்க்கும்போது 150 மாறும். அப்போ அதே பர்சன்டேஜ் தான் எல்லாத்துக்குமே உயரும். இப்போ அதனால எந்த ஒரு ப்ராப்ளம் வரப்போறது இல்லை அப்படின்னு சொன்னவங்க கூட அந்த ஒரு மசோதாவில் பார்த்தீங்கன்னா 50% உயர்த்தப்படும் அப்படிங்கிற வார்த்தை இல்லை அப்படிங்கும்போது மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு அலை உருவாச்சு அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அது போன்ற ஒரு சின்ன சின்ன மாறுதல்களோட மீண்டும் ஒரு முறை அந்த டீலிமிட்டேஷன் பில்லை ஜூலை 20ஆம் தேதி கூடக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஆளும் தரப்பான பாஜக தாக்கல் செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதை இந்த மாறுதலை தாண்டி முக்கியமாக பொருளாதார ஆலோசனை குழு ஒன்று ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னும் அதை மையமாக வச்சு தான் இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கு, இந்த மசோதா தாக்கல் செய்ய போறாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. சரி, நமக்கு தோணக்கூடிய அடுத்த முதன்மையான கேள்வி என்ன அப்படின்னா, இதற்கு முன்பு மசோதாவில் 50% அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படலை அப்படிங்கிறதுனாலேயே நிறைய கட்சிகளும் மாநிலங்களும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்படின்னும், ஆனால் இந்த முறை மசோதா தாக்கல் செய்யப்படும் போது 50% அப்படிங்கிற வார்த்தை மிக தெளிவாக பயன்படுத்தப்படும் அப்படிங்கும்போது அதனுடைய ஆதரவு எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி அரசியல் விமர்சகர்கள் கணிக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான கேள்வி நமக்கு இந்த 50% உயர்த்தணும் அப்படின்னா மட்டும் இங்கே வரக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது போயிருமா அப்படிங்கிற முக்கியமான கேள்வி. அதாவது ஒரு மாநிலங்களில் இருக்கக்கூடிய மொத்த தொகுதிகள் எண்ணிக்கையில் 50% உயர்த்தக்கூடிய அதே வழியில் இன்னொரு பக்கம் அதனுடைய தொகுதிகளுடைய எல்லையை மறுவரை செய்ய போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சும் அடிபடுது. இதற்கு முன்பு என்ன நடந்துச்சு அப்படின்னா, அஸ்ஸாமில் இதே போன்ற ஒரு தொகுதி முறை நடக்குது. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா தொகுதி அதோட எல்லை கோடுகள் மறுவரை செய்யப்படுது. அப்போ அந்த தொகுதிகளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப ஜிக்ஸாக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு பக்கம் கோயம்புத்தூரில் தொடங்கக்கூடிய ஒரு தொகுதி தொடர்ந்து போய் தஞ்சையில் முடிஞ்ச எப்படி இருக்குமோ அதே போன்ற ஒரு அமைப்போல ஒரு சரியான ஒரு ஆர்டர்ல எல்லாம் வடிவமைப்புகள் இல்லாமல் ஒரு ஏனாதோனம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அதை விட்டு நோக்கி பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ளேயும் ஒரு அரசியல் கேமை பாஜக விளையாடி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது அங்கே எங்கெல்லாம் வாக்கு வங்கி அவங்களுக்கு அதிகமாக இருக்குதோ அதையெல்லாம் திரட்டி அது வாக்கு வங்கி குறைவு இருக்கக்கூடிய தொகுதிகளோட மிக்ஸ் பண்ணி எப்படி பார்த்தாலும் அங்கே பாஜகவினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடும் அந்த தொகுதிக்குள்ள அப்படிங்கிற மாதிரியாக தொகுதிகளுடைய எல்லைகள் மறுவரை செய்யப்பட்டது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப கடுமையாக வைக்கப்பட்டது. இதே போன்ற நிலை என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஜம்மு காஷ்மீரில் நடந்துச்சு. அங்கே இது போன்ற நிலை பண்ணும் பொழுது பாஜக ஆளக்கூடிய முக்கியமான தொகுதியாக அனைத்து முக்கியத்துவம் இருக்கக்கூடிய பகுதியாக ஜம்மு இருக்குது. ஜம்மு பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக எம்பி சீட்டுகள் இருந்துச்சு, அதிக எம்எல்ஏக்கள் சீட்டு இருந்துச்சு. அந்த தொகுதிகள் அப்படியாகத்தான் வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. அதன் அடிப்படையில் வச்சு பார்க்கும் பொழுது 50% உயர்த்தினாலும் கூட இந்த தொகுதிகளுடைய எல்லைகள் வடிவமைப்பில் பாஜக பொலிட்டிக்கல் கேம் விளையாடுவாங்க. அப்படி விளையாடுங்க அப்படின்னா அது தென் மாநிலங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பாக, ஒரு இடியாக இருக்கும் அப்படின்னு இன்னொரு பக்கம் கணிக்கிறாங்க. சரி, இது ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, பொருளாதார ஆலோசனை குழு பிரதமருக்கு என்ன மாதிரியான ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான். முதல் அறிக்கையாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய 543 அந்த எம்பிக்களோட எண்ணிக்கை 824 அதிகரிக்கணும். எப்படி அதிகரிக்கணும் அப்படின்னா
குறிப்பிட்ட 170 தொகுதிகளை மட்டும் பிரிக்கணும். பிரித்து எதை பண்ணணும் அப்படின்னா அதை பெருதி பண்ணி 824 மாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை கொடுத்துருக்காங்க. இதன் மூலம் என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க இப்போ வைக்கக்கூடிய பதில் வந்து வேறு விதமாக இருக்குது. அதாவது 0.3 2 புள்ளி சம்திங் வரைக்கும் வந்து ஒரு வாக்கு சதவீதம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு. அதாவது 90 லட்சத்திலிருந்து 2,30,00,000 வரைக்கும் இப்போ வாக்கு போடுறவங்களோட அந்த தொகுதி மறுவரை பண்ணதுக்கு பிறகு வாக்கு செலுத்துகளோட எண்ணிக்கை அதிகரிக்கும் அப்படிங்கிற தோணியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பொருளாதார ஆலோசனை குழு தன்னுடைய அறிக்கையை சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த அறிக்கையில் இதையும் தாண்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உமன் அதாவது பெண்களுடைய வாக்குப்பதிவு வந்து அதிகரிக்கிறதுக்கும் இது உதவும் அப்படின்னும் பூத்துக்களை வந்து அதோட மறுசீரமைப்பு பண்ணுறதுக்கும் உதவும் அப்படின்னும் இன்னும் போன்ற பல விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை மையமாக வச்சு பாஜக வந்து நாடாளுமன்றத்தில் வந்து வாதாடுவாங்க அப்படின்னும் இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் பண்ணும் பொழுது இந்தியா வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி ஜனநாயக தேர்தலில் நகரும் அப்படிங்கிற மாதிரியான வாதங்களை முன்வைப்பாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. ஆனால் இந்த பொருளாதார ஆலோசனை குழு அளித்தக்கூடிய அந்த அறிக்கையில் கூட நிறைய விதமான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. முதலாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா எம்பிக்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும் பொழுது முன்னாடி சொல்லப்பட்ட அதே குற்றச்சாட்டு இப்போதும் தொடருது அப்படின்னு சொல்லலாம். பேசக்கூடிய நேரம் கூட குறையும். அது என்ன அவசியம் இருக்கு, எம்பிக்களோட எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு கேள்வியை முதலாவது வைக்கிறாங்க. நாடாளுமன்றத்தை ஒழுங்கு முழுமையாக தன்னுடைய கருத்தை கூட எடுத்து வைக்க முடியாது, அந்த அளவுக்கு நேரமும் இருக்காது. தேர்தல் செலவுகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 543 எம்பிக்கள் இருந்து 824 அதிகரிக்கும் போது தேர்தல் செலவுகள் தேவையில்லாமல் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை இந்த ஆலோசனை குழுவினுடைய அறிக்கையின் மீது வைக்கிறாங்க. அடுத்ததாக என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது நகர்ப்புறங்களுடைய அந்த மறுசீரமைப்பதற்கான உதவும் அப்படின்னு சொல்றாங்க. அதன் அடிப்படையாக வச்சு தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்யணும் அப்படின்னு சொல்வது ஒரு ஏற்றத்தாழ்வை உருவாக்கும் அப்படிங்கிற மிக முக்கியமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதாவது நகர்ப்புறம் கிராமம் அப்படிங்கிற ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கும். அதற்கு இது வந்து அதிக முக்கியத்துவம் கொடுப்பது போல இருந்துச்சு அப்படின்னா அந்த ஏற்றத்தாழ்வு இன்னும் அதிகரிக்கத்தான் செய்யும் அப்படிங்கிற முக்கியமான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இந்த ஒரு குழுவினுடைய அறிக்கையின் மீது. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வாக்குச்சாவடிகளுடைய மறுசீரமைப்பு தொடர்பாக பேசும்பொழுது இது வந்து பொலிட்டிக்கல் டூலாக பாஜக பயன்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது அரசியல் ரீதியாக பயன்படுத்தி அவர்களுக்கு ஏற்றாது போல் மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி பாஜக வந்து வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இது போன்ற டீலிமிட்டேஷன் பில்லை தாக்கல் செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் பயணிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம இப்பயே கணிக்க முடியும். எதன் அடிப்படையில் இப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பல்வேறு கட்சிகளிலிருந்து எம்பிக்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாஜக. இது எதற்காக பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஒரு பில் அதாவது டீலிமிட்டேஷன் பில்லாக இருக்கட்டும் ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்கட்டும் இதெல்லாம் நோக்கமாக வச்சு 2029 தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிற முழு முயற்சியோட களத்தில் இறங்கி இருக்கிறது பாஜக. அது எப்படியாவது செயல்படுத்திடணும் அப்படிங்கிறதுக்காக தான் பல்வேறு மாநிலங்கள் கட்சிகளையே உடைப்பதாக இருக்கட்டும் எம்பிக்களின் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை வந்து தூண்டக்கூடிய விதத்தில் செயல்படுவதாக இருக்கட்டும் மாநிலங்களிலும் சரி மக்களவையும் சரி எம்பிக்களோட எண்ணிக்கை பாஜக ஆதரவு எண்ணிக்கையினுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிப்பதற்கான செயல்பாடுகள் அதிகரிக்கிறது போன்ற விஷயங்களில் பாஜக தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது. ஒருவேளை இந்த டீலிமிட்டேஷனும் சரி போன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்படுது அதாவது மசோதா நிறைவேற்றப்படுது அப்படிங்கும்போது அது பாஜகவுக்கு எக்ஸ்ட்ரா எட்ஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா எம்பிக்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது டபுள் மடங்காக அதாவது 824 உயர்ந்துடும். அதாவது அந்த தொகுதிகளோட எல்லை அப்படிங்கிறது அவங்க விருப்பார் போல மாற்றிக்க முடியும். மாற்றும் பொழுது என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வச்ச குற்றச்சாட்டு அசாமில் என்ன மாதிரி குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது அப்படின்னா அந்த தலித் சமூக மக்கள் இல்லாத இடமாக பார்த்து தொகுதிகள் வரையறுக்கப்பட்டது அப்படின்னும் முஸ்லீம் மக்கள் ஆதிக்கமாக இருக்கக்கூடிய இந்த தொகுதி வந்து 3-4 உடைச்சு போட்டாங்க. உடைச்சு பாஜக ஆளக்கூடிய அந்த ஆதிக்கம் செலுத்தக்கூடிய தொகுதிகளோடு இணைக்கப்பட்டது. அதாவது மொத்த தொகுதிகளில் ஒரு 60% முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 60% முஸ்லீம்களை 20% பிரித்து வேறு வேறு தொகுதிகளோட ஒட்டி போட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த தொகுதியில் அந்த முஸ்லீம் வாக்காளர்களோட எண்ணிக்கை சதவீதம் அப்படிங்கிறது வெறும் 20% தான் இருக்கும். மிச்சம் 80% அப்படிங்கிறது பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி காய்களை பாஜக வந்து அகர்த்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது இதே ஒரு கோட்பாட்டை இந்தியா முழுவதும் தொகுதி மறுவரைகளை பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை 2029 உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதையும் தாண்டி தென் மாநிலங்களிலேயே இந்த தொகுதி டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவான குரல்கள் வர தொடங்கும் அப்படிங்கிறது பாஜகவினுடைய கணக்கீடாக இருக்கு. இப்போ எப்படி வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் தொடர்ந்து வந்து 50% மையமாக வச்சு தான் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தார். ஆனால் மசோதாவில் 50% இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணார் அப்படின்னா அதில் ஏதோ சிறு தவறு நடந்திருக்குது. ஆனால் மீண்டும் மசோதா வந்து தாக்கல் செய்யப்படும் பொழுது இந்த வந்து குறிப்பிடப்படும் 50% அனைத்து மாநிலங்களுக்கும் உயர்த்தப்படும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை சந்திரபாபு நாயுடு இப்போவே கொடுக்க தொடங்கியிருக்கார். அப்படிங்கும் பொழுது அந்த 50% அப்படிங்கிறது கண்டிப்பாக வரப்போகுது. ஆனால் அதையும் தாண்டி என்ன மாதிரியான ட்விஸ்ட் வைக்க போகிறாங்க இந்த மாதிரி பொலிட்டிக்கல் கேமை வந்து ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வரக்கூடிய கூட்டத்தொடரில் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். போன முறை டீலிமிட்டேஷன் பில்
பில் வரும்பொழுது கடுமையாக கிட்டத்தட்ட டிஎம்சியாக இருக்கட்டும், திமுக போன்ற கட்சிகள் தோத்து போயிருக்கிறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆம் ஆத்மி பார்ட்டியில் இருக்கக்கூடிய 20க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் வந்து பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி பார்ட்டியும் உடைக்கக்கூடிய வேலையை வந்து பாஜக கடுமையாக பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி இந்தியா முழுவதுமே பல்வேறு கட்சிகள் தனக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய கட்சிகளில் எம்எல்ஏக்களை வந்து தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ இது மாதிரியான ரிசல்ட்டை வந்து வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அந்த ஒரு டீலிமிட்டேஷன் பில்லுக்கு எதிராகவோ ஆதரவாகவோ அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே மக்களே, நம்ம வீடியோவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். டீலிமிட்டேஷன் பில் மீண்டும் தாக்கல் செய்யப்பட்டது அப்படின்னா அது நிறைவேற்றப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது நிறைவேற்றுவதற்கு பாஜக என்ன மாதிரியான யுக்திகளை கையாளும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒருவேளை நிறைவேற்றப்பட்டால் 2029 தேர்தலில் என்ன மாதிரியான தாக்கம் வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கோபாஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.